ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ பதிவு குரூப் 2 மெயின்ஸ் நோக்கி தான் இருக்க போகுது. நாளைக்கு மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஸோ அந்த ப்ரிப்ரேஷன் இன்றைக்கி ஃபுல்லாக அதுதான் போயிட்டுருந்தது. இந்த 1 வீக்காகவே அதுக்கு ரொம்பவுமே எஃபோர்ட் போட்டு படிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு அந்த மாதிரி என்னென்ன தேவையோ பக்கத்துலேயே இருந்து செஞ்சு கொடுத்துட்டு இந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ வீடியோ எதுவுமே என்னால் போட முடியல, கான்சன்ட்ரேஷனாக தம்பி பார்க்குறது அண்ட் ஹெல்த் இஷ்யூ. அதனால் ஸோ ஹெல்த் கான்சன்ட்ரேஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்றைக்கி அவங்க என்னென்ன ப்ரீ பிளான்டாக என்னென்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நான் அவங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இன்கேஸ் பார்க்கக்கூடியவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக மட்டும்தான். ஸோ இன்றைக்கி பார்த்துட்டிங்க அப்படின்னா காலையிலேருந்து ஃபுல்லாக ஸ்டடி சென்டர் தான் போய் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. பட் இன்றைக்கி போகலை, வீட்டிலேருந்து ஆஃப்டர்நூன் வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணாங்க. அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு மேலே செல்ஃபாக என்னென்ன திங்ஸ் வேணுமோ அண்டு எப்போவுமே டிஷர்ட் தான் வேர் பண்ணிட்டு போவாங்க. பட் எக்ஸாம் அப்படின்னு வரும்போது இது ஷர்ட் அந்த மாதிரி தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸோ அதனால் ஊரில் போய் ஷர்ட்டு இதெல்லாமே எடுத்துகிட்டு வண்டி கரெக்டாக இருக்கா என்ன அப்படிங்கிறத கரெக்டாக செக் பண்ணிட்டாங்க. பஞ்சர் ஏதாவது இருக்கா, ஏன்னா லாங் ட்ராவல் போகணும். இங்கேருந்து பல்லடம் போயிட்டு பல்லடம்லேருந்து கோயம்புத்தூர். ஸோ பஸ்ஸில் போக வேண்டாம், பஸ் கொஞ்சம் இயர்லியாக வரும் இல்லை லேட்டாக வரும். அதனால் அதை நம்ப முடியாது அப்படிங்கிறக்காக இங்கேருந்து காலையில் மார்னிங் பல்லடம் போயிட்டு பல்லடத்துலேருந்து பைக் ஸ்டாண்டில் போட்டுட்டு அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் ஸ்கூலில் தான் சென்டர் போட்டிருக்காங்க. ஸோ அந்த ஸ்கூலுக்கு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஐடியா பண்ணி ஏதாவது பஞ்சர் இருக்கா இல்லையா என்ன அப்படிங்கிறத வண்டி ஒரு சர்வீஸ் மாதிரி விட்டு செக் பண்ணிட்டாங்க. செக் பண்ணிவிட்டு அண்டு எக்ஸாம் நீடட் திங்ஸு பால் பாயிண்ட் பென்னு அண்ட் டிஸ்கிரிப்டிவில் எழுதக்கூடிய பென்னு, என்னென்ன பென் தேவையோ அதை 3 பென் சஜஷன் பண்ணி 3 பென் செலக்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. அதில் 1 பர்ஃபெக்டாக நல்லா வருது அப்படின்னு சொல்லிட்டு அது மட்டும் 2 பென்னாக எடுத்துக்கிட்டாங்க. அண்ட் காலையில் பார்த்துட்டிங்க அப்படின்னா அப்ஜெக்டிவு, ஆஃப்டர்நூன் தான் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, தமிழ் ஸ்கோரிங் பேப்பரு. ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. காலையிலேருந்து ஃபுல்லாக ரிவிஷன் அண்ட் மதியம் கொஞ்சம் லன்ச் பிரேக்கு. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்துட்டிங்க அப்படின்னா எக்ஸாம் ரிலேட்டட் திங்ஸு என்னென்ன வேணும் அப்படிங்கிறத ப்ரீ பிளான்டாக எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எகெயின் போயிட்டு என்னென்ன திங்ஸ் வாங்கணும், நீடட் திங்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பேக் பண்ணி எடுத்து வச்சுட்டு எகெயின் வீட்டுக்கு ப்ரிப்பரேஷன் ஃபுல்லாக போயிட்டுருக்கு. ஸோ அவங்களோட ப்ரிப்பரேஷன் ஹெவியாக தான் இருக்குது. ஸோ எல்லாருக்குமே தெரியும் இந்த குரூப் 2 மெயின்ஸ் எவ்வளோ பெரிய ஹோப் அப்படிங்கிறது. ஸோ அதை நோக்கி தான் பயணிச்சிட்ருக்கோம். ஸோ எல்லோரும் ப்ளஸ் பண்ணுங்கள் அண்ட் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த எக்ஸாம் ரிலேட்டட் யார் எக்ஸாம் எழுதினாலும் சரி, அவங்களுக்கு நல்லபடியாக சக்ஸஸ்ஃபுல்லாக அந்த எக்ஸாமினேஷனை ப்ரிப்பேர் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக எழுதி முடிக்கணும் அப்படிங்கிறத கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். அண்ட் நீங்களும் எங்களுக்காக ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ இந்த எக்ஸாம் கண்டிப்பாக கிளியர் ஆயிரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ நான் ரொம்பவுமே ஈகராக இருக்கேன். கண்டிப்பாக ஈஸியாக கேட்கணும் அண்ட் கொஷின்ஸ் எல்லாம் தெரிஞ்சபடி எழுதணும். எந்த எக்ஸாம் ஹாலில் போயிட்டு எந்த ஒரு சஃபரும் இல்லாமல் பயம் இல்லாமல் தெளிவாக அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கேன். ஸோ கண்டிப்பாக எல்லாமே நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு வேண்டிக்கிறேன். அண்ட் மார்னிங் இயர்லியாக எழுந்திரிக்கணும். 3 மணிக்கெலாம் எழுந்திரிச்சா தான் காலையில் அங்கே போய் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ கடை இயர்லியாகவே இருக்குமா என்னென்னு தெரியாது. ஸோ அதனால் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு அண்ட் ஆஃப்டர்நூனுக்கு லன்ச் 2மே டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அதனால் நான் கொஞ்சம் சீக்கிரமாக ஸோ அதனால் நைட்டு கொஞ்சம் இயர்லியாகவே தூங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போவே 11 o'clock ஆயிடுச்சு. ஸோ அலாரம் வச்சுட்டு தான் தூங்கணும், அப்போ தான் கரெக்டாக எந்திரிக்க முடியும். காலையில் நான் பேக் பண்ணி கொடுக்குறது எல்லாமே கரெக்டாக பேக் பண்ணி கொடுத்தா தான் அவங்க ரீச் ஆகிறதும் கரெக்ட் டைமுக்கு ரீச் ஆவாங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் கைஸ். யாரெல்லாம் குரூப் 2 மெயின்ஸ் எழுதுகிறாங்களோ அவங்களுக்கு எல்லாமே ஆல் தி பெஸ்ட் சொல்லிக்கோங்க. அண்ட் அவங்க எல்லாத்துக்குமே நல்லபடியாக நல்ல எஃபோர்ட் போட்டிருக்கிறவங்க நல்லபடியாக எந்த ஒரு சஃபருமே இல்லாமல் எழுதணும் அப்படிங்கிறத ப்ரே பண்ணிக்கோங்க. ஸோ என்னென்ன திங்ஸ் வேணுமோ எல்லாமே ப்ரீ பிளான்டாக எடுத்துகிட்டு போய்க்கோங்க. அண்ட் இயர்லியாக முன்னாடி போகிறது எக்ஸாம் அப்படின்னாலே எப்போவுமே இயர்லியாக போகிறது பெஸ்ட்டு. ஸோ அதனால் எல்லாமே கவனமாக போங்க, கவனமாக வாங்க. அண்டு ஆல் தி பெஸ்ட். அண்ட் நீங்களும் ப்ரே பண்ணிக்கோங்க. இந்த நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் பார்த்துட்ருப்பீங்க. ஸோ நிறைய பேர் ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் நாங்கள் இந்த எக்ஸாமில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறத ப்ரே பண்ணிக்கோங்க. நான் இல்லை, என்னோடய ஹஸ்பண்ட். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இது அவர் படிக்கும்போது ஸோ நான் ஷூட் பண்ணி ஏதாவது பேசிக்கான திங்ஸ் சொல்லலாம் அப்படிங்கிறக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணியிருந்தேன். ஸோ அவங்க இன்னுமே ப்ரிப்பேர் பண்ணிட்டு தான் இருக்காங்க.
எத்தனை மணிக்கு தூங்குவான்னு தெரில. ஸோ ஏன்னா எக்ஸாமினேஷன் அப்படிங்கிறதுனால எல்லாத்துக்குமே அந்த ஃபியர் அப்படிங்கிறது இருக்கும். ஸோ சாப்பிடும்போது கூட படிச்சுக்கிட்டே தான் சாப்பிட்டாங்க. காலையிலேருந்து அப்படி தான். அண்ட் ஏதாவது வெளியே போகணும், நடக்கணும், வாக்கிங் பண்ணணும் அப்படின்னாலும் மொபைல் பார்க்குறது, மொபைல் பார்த்துட்டு படிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த 1 வீக்காக போயிட்டுருந்துச்சு. ஸோ இப்போவும் அதே மாதிரி தான் போயிட்டுருக்கு. ஸோ எக்ஸாமும் பக்கத்தில் வந்துருச்சு. இந்த மாதிரி தான் வந்துட்டு எக்ஸாம் டைமும் நம்ம வச்சுருந்தாலும் அது வந்துட்டு சீக்கிரம் டேஸ் எப்படி போகுதுன்னே தெரியாது. குரூப் 4 படிக்கக்கூடிய ஆஸ்பிரண்ட்ஸ்க்கும் இதே தான் சொல்லுவேன். ஸோ ப்ரிப்பேர் பண்ணிகிட்டே இருங்க. டக்குன்னு பார்த்திங்க அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் வந்துடும், டக்குன்னு எக்ஸாமினேஷன் வந்துடும். ஸோ எல்லாமே வந்துட்டு பக்கத்தில் வந்துடும். அப்போ வந்து நம்ம எதுவுமே ப்ரிப்பேர் பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னா நம்ம எதுவுமே பண்ண முடியாது. ஸோ இப்போ இருந்தே ப்ரிப்பேர் பண்ணுறவங்க ஸ்டார்ட் பண்ணி நல்லபடியாக ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ குரூப் 2 எக்ஸாம் வந்துட்டு இவங்க கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அப்படின்னா குரூப் 4 கரெக்டாக வந்துடும். அண்ட் குரூப் 4க்கு வந்துட்டு ப்ரீ பிளான்டாக நல்லா வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இவங்க எக்ஸாம் கம்ப்ளீட் பண்ணட்டும். அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக நான் மேக் பண்ணி கொடுக்குறேன். ஸோ நம்மளும் சேர்ந்து படிக்கலாம், எல்லோரும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணுவோம், ஜாப் வாங்குவோம். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டால் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். Thank you so much. Good night.